மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல் வழியாக உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்போ கடைசியாக போட்ட ஒரு 2-3 வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வீடியோ வந்து எலெக்ஷன் டேட்டையும் கவுண்டிங் டேட்டையும் வச்சு என்ன மாதிரியான பலன், யார் ஜெயிப்பா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தோம். அதில் வந்து நம்ம ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்ச ஒரு சில கட்சிகள் பெரிய அளவில் பின்தங்கியது. ஆனால் கருத்து கணிப்புகள் முற்றிலும் பொய்யாகும் அப்படின்ற வாதத்தையும் வச்சுருந்தோம். யாரும் எதிர்பாராத ஒரு அரசு அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது ஒன்று. அடுத்து நம்ம பஞ்சாங்கத்திலலாம் பார்த்திங்கன்னா போட்டிருக்கிறது என்னென்னா, கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு. அது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் சாத்தியம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டோட ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்றது. சரி, ஏன் இந்த ரிசல்ட் இவ்வளோ வந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ரிசல்ட்டை வாங்கி ஆட்சி அமைக்க முடியுமா? அது சரி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நம்முடைய எலெக்ஷன் அன்னைக்கு இருக்கிற சார்ட், ராசி சார்ட். இதில் பாருங்கள், எல்லாமே ராகு கேதுக்களுக்கு உள்ளே இருக்காங்க. நம்ம அந்த வீடியோ ஆரம்பிக்கிறப்ப என்ன சொன்னோம், இந்த ராகு கேதுக்களுக்கு நடுவில் சுக்கிரன் மாட்டிக்கொண்டார். பெண்களுடைய ஓட்டு பரவலாக விழும். நிஜத்தில் சொல்ல போயிருந்தோம்னா பார்த்திங்கன்னா பரவலாக தான் விழுந்திருக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பெண்களுடைய ஓட்டுன்றது பரவலாக விழுந்திருக்கு. அடுத்தபடியாக ஒரு விஷயம் நம்ம இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கால சர்ப்ப தோஷத்துக்குள்ளே எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ நிரந்தர வெற்றின்னு சொல்ல முடியாது, ஆனால் வெற்றி தான். இது வந்து 108 வந்திருக்கிறதுன்றது வெற்றி, மாபெரும் வெற்றி, இமாலய வெற்றின்னு சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ரைட், ஓகே. இதை வச்சு ஆட்சி அமைக்க முடியுமா? அடுத்தது ஸோ ஓகே, நாங்கள் ஒரு 14 நாளில் வந்து கரெக்டாக ஆட்சி அமைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பெரும்பான்மையை நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இமெயில் அனுப்பியிருக்காங்க இந்த ஜெயிச்ச கட்சியிலேருந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நிறைய ஜோதிட ஆய்வுகள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருத்து கணிப்பு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொய்யாச்சு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இந்த ஆக்சிஸ் ரிலேட்டடாக இந்த ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு வச்சுருந்தாங்க. அதில் மட்டும்தான் தாவேகா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் கூட இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒன்று தான் இருந்தது கருத்து கணிப்புலேயே. அப்போ அவங்க கரெக்டாக கணிச்சிட்டாங்களா அப்படின்னா இந்த முறை கரெக்டாக கணிச்சிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி 16, 96, 2006, 2011, 2021, 26, இப்போ 26, இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து தவறாக தான் கணிச்சிருந்தாங்க அப்படின்றது தெரியும். அப்போ ஏன் இந்த மாற்றம் அப்படின்றது. சரி, இப்போ இங்கே ராகு கேதுக்களுக்குள்ளே எல்லாமே அடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். ராகு கேதுக்களுக்குள்ளே இது நிரந்தர வெற்றியாக இருக்குமா? ஸ்ட்ராங் கவர்மெண்ட் அமையுமா? இப்போ இதுக்கு கணிப்புகளெல்லாம் வச்சுக்கிட்டு கிரகங்களை வச்சுக்கிட்டு சொல்கிறது அப்படின்னா அமையாது அப்படின்ற மாதிரி இருந்தது. அதனால தான் கடைசி அந்த ஆட்சி அமைப்பது யார், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மற்ற பிற கட்சிகளின் வலிமை என்ன அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போடுறப்ப தடுமாற்றம் இருந்தது. அதை உடனே ஒரு மணி நேரத்துலேயே ஒரு அன்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த தடுமாற்றம்னு கேள்வி கேட்டார். அது கரெக்டாக தான் கேட்டார், ஏன் என்ற தடுமாற்றம்னு கேட்டார். அது என்னமோ தெரில, அந்த இடத்துல தடுமாறிடுச்சு. சரி, ரைட், ஓகே, விடுங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 108 சீட்களை வென்றிருக்கு. இப்போ 108ன்றதை விட 107ன்னு தான் சொல்லணும். ஏன்னா சரி, 108 சீட்களை வென்றிருக்கு டிவிக்கு, ஓகே. செகண்டு பிளேஸில் இருக்கிறது 70 சீட்களை வென்ற அண்ணா, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி டிஎம்கே அலையன்ஸ். ஏடிஎம்கே அலையன்ஸ் அப்படின்றது வந்து 50 சீட்டு தான் வந்திருக்கு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 118 காட்டணும். அப்போ இன்னொரு 10 காட்டணும். 117னா பாதிக்கு மேலே 51 அப்படின்ற மாதிரி பர்சன்டேஜ், 50 above% காட்டினா தான் பெரும்பான்மை அமைக்க முடியும். இப்போ பழைய விஷயங்களில் பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2 மாபெரும் கட்சிகள் தங்களுக்குள்ளே இருந்தது. இப்போ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 108 வந்திருக்கு. அடுத்த 2 கட்சிகளும் நம்பரில் ரொம்ப குறைவாக இருக்குது. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் குறைஞ்சி இவங்க வந்திருந்தால் பிரச்சனையே இல்லை. இப்போ சிஎம் ஆக முடியுமா அப்படின்னா அதில் சிக்கல்.
இப்போ குதிரை பேரம் நடத்தணும். இத்தனை வருஷமாக திமுக அதிமுகலாம் குதிரை பேரம் நடத்தி கூவத்தூரில் அடைச்சி வச்சு இவ்வளோ விஷயத்தை பார்த்து வந்த மக்கள் இவரை மாற்றம்னு எடுத்தவங்க மறுபடியும் குதிரை பேரத்தை நடத்தினால் இது மாற்றமாகுமா தெரிஞ்சுக்கணும். தனிப்பெரும்பான்மை வரவில்லை அப்படின்றது ஒன்று. இப்போ இவங்களோட ஸ்ட்ரென்த்தாக என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு காலில் இருக்குது. பெண்களுடைய ஓட்டு ஆட்சியாகி ராகுகளுக்கு நடுவில் பரவலாக விழுந்திருக்கு. இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதன் இந்த இடத்துல நீசமாகி இருக்கார். புதன் விரையாதிபதி மற்றும் 3ஆம் அதிபதி. இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி எதை கூட்டணி இழுத்துக்கிறது எது. இப்போ டிஎம்கே அலைன்ஸில் இருந்தவங்க தான் இந்த 4 பேர் ஜெயித்தவங்க. ஏடிஎம்கே அலைன்ஸ்லேருந்து இந்த 3 பேர் ஜெயித்தவங்க. இப்போ இவங்களில் யாராவது ஒருத்தர் கூட கூப்பிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கூட இவங்க அலைன்ஸில் இருந்து என்ன பண்ண முடிஞ்சது இத்தனை நாள்? இவங்க அலைன்ஸில் இருந்து திமுகவினுடையோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடையோ இந்த இரு திராவிட கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்து ஈவன் சென்ட்ரல் அதாவது பார்ட்டிஸாக இருந்தாலும் கூட இந்த ஸ்டேட் பார்ட்டிஸ் கிட்ட ஒன்றும் நடக்கலை. இப்போ இனிமேல் அதானே அப்படின்றது ஒன்று. இப்போ அடுத்து பாருங்கள், இவர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 120 வந்துடுறாரு அப்படின்னு வச்சுக்கிங்களேன். ஒரு 10 120 எவ்வளோ, ஒரு 12. இந்த 12ல் இவங்க ஒரு 5 கம்மியாக இருக்கிறாங்க, இவங்க ஒரு 7 கம்மியாக இருக்கிறாங்க. இதே மாதிரி கொண்டு போகலாம். 120 ஒரு 5 கம்மியாக தான் 65 இவங்க அலையன்ஸு. இவங்க அலையன்ஸ் ஒரு 70 அப்படி 50 40 சில்லற அப்படின்னு போச்சுன்னா கூட இந்த இடத்துல இவங்க தாராளமாக பதவி ஏற்கலாம். யாருடைய சப்போர்ட்டுக்கும் கையேந்து நிற்க வேணாம். இப்போ பிஜேபி போய் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் வேறு எவனுமே சப்போர்ட் பண்ண மாட்டான். பிஜேபி அப்படின்றது நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபின்றது வந்து ஒரு மதவாத கட்சின்னு ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த நம்பர்ஸை பாருங்கள். இப்போ இது எதுக்கு வழிவகுக்கும்? இப்போ ஸ்பீக்கர் இது ஓகே, இப்போ வந்து 14 நாள் டைம் கேட்டிருக்காங்க. 14 நாள் டைம் முடிஞ்சிச்சு. பெரும்பான்மையை நிரூபிக்கணும். முடியல, இன்கேஸ் முடியும்னா எப்படி முடியும்? இங்கேருந்து இந்த 2 கொண்டு போய் இங்கே சேர்த்துடணும் 110, இங்கேருந்து இந்த 2 கொண்டு போய் சேர்த்துடணும் 112, இங்கேருந்து இந்த 2 கொண்டு போய் சேர்த்துடணும் 114. அப்பயும் 114 தான் ராசா இருக்குது. சரி, இங்கேருந்து இந்த 1 115, இங்கேருந்து 1 116. இவங்க 2 பேர் வரவே மாட்டாங்க. சரி சார், இங்கே 5 இருக்குதுங்களே, ஐஎன்எஸ்ல வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 5 இருக்குதே, இவங்க ஒருத்தங்க போனால் மீதி இதில் வந்து பாதி பேர் வந்தாலே போதுமே. எம்பி இருக்காங்க தம்பி, 10 எம்பி இருக்காங்க, 10 எம்பி திமுக எம்பி இருக்காங்க. எம்பி பெருசா இல்லை எம்எல்ஏ பெருசா? யாருக்குமே நாங்கள் ஆதரவு இல்லை அப்படின்னா இன்னும் அவங்களோட ஸ்ட்ரென்த்து குறையும். இப்போ ஏற்கனவே 80% ஆக்குபைடு போய் பிஜேபி அலையன்ஸ் அப்படின்றது தெரியுது. அப்போ மக்களவை மேலவையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இருக்கிற இந்த ஐஎன்எஸ் கொண்டு போய் இங்கே கொடுத்தாங்க அப்படின்னா அங்கே எம்பிக்கள் குறையும். எம்பிக்கள் பெருசாக இருக்கிறது லாபமாக, 5 எம்எல்ஏக்கள் லாபமாக, 10 எம்பிக்கள் இவங்க பின்னாடி பேசுகிறதுக்கு இருக்கிறது லாபமா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ லாபம் இல்லைன்னா, இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நரேந்திர மோடி அவர்கள் வந்திருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஆகிருக்கும். இந்த ஐஎன்எஸ்ல இருக்கிற எம்பிக்கள் பல பேர் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. அவ்வளோ பண்ணிவிட்டு இப்போ போய் இவங்க நேராக இங்கே சேர்ந்தாங்க அப்படின்னா அன்றைக்கி பண்ணவங்கெல்லாம் யார்? ஐஎன்எஸ்லேருந்து போனவங்க அப்படின்ற எத்தனை பேர் போனாங்க? டிஎம்கேலேருந்து போன எம்பிஸ் தான் போனாங்க, சண்டை போட்டாங்க எல்லாம். அதாவது ஒரு விஷயம் நமக்கு பரவிருச்சு, அந்த பரவுனது அது உண்மையாக பொய்யா அது வேறு. அந்த விஷயம் நடந்திருக்கலாம், இல்லை வேறு எதுனாச்சும் ஒரு ஆங்கிளில் நமக்கு அந்த மாதிரி காட்டலாம். வாட் எவர் இட் மேபி. எல்லாருமே வீடியோ பார்த்துட்டோம் அது என்ன நடந்துச்சு ஏதுன்னு. ஸோ இந்த நேரத்தில் ஐஎன்எஸ் போனால் எம்பிக்கு ஆப்படிப்பாங்க. இப்போ அவர் போக மாட்டார், போகக்கூடாது. போனால் இட்ஸ் வெரி பிக்கஸ்ட் லாஸ் ஆஃப் ஐஎன்எஸ்சி. அது தெரிஞ்சுக்கணும். காங்கிரஸுக்கு பெரிய லாஸ். 5 பேர் இப்போ இந்த 5 பேர் பார்த்திங்கன்னா திராவிட கட்சிகள் மற்றும் இங்கே இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள்,
சிறுபான்மையை முக்கியத்துவம் கொடுக்கின்ற கட்சிகள், சிறுபான்மையர் தலித் முக்கியத்துவம் கொடுக்குற கட்சிகள், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. காங்கிரஸ் மட்டும் வாங்கினா இந்த 5 இடத்துல ஜெயிக்க முடியுமா? அடுத்த கொஸ்டின். இப்போ இவங்க போய் இந்த இடத்துல 5 பேர் போயிட்டாங்கன்னா, இங்கேருந்து இங்கே 5 பேர்னா 500, இந்த 5 பேர் போயிட்டாங்கன்னா 113 பேர் ஆயிடுவாங்க. 113 மேலே எவ்வளோ வேணும்? 8 வேணும். இப்போ யார் போவா இதில்? யோசிச்சு பாருங்க. அப்போ இது ஆட்சி அமைக்க தகுதியான நேரம் இல்லை. தகுதியான நேரம் இல்லை, அதாவது ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை இப்போ இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கேவே போய் அவங்களோட சேர்ந்து ஆட்சி அமைப்பாங்க. இது ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கேவுக்கு என்ன வின்னிங், என்ன சக்ஸஸ் இருக்குது? உங்கள் கூட நான் இருக்கேங்கிறப்ப என்ன இருக்குது? அடுத்தது என்ன இருக்குது? எங்களுக்கு எதுவுமே இல்லையே. 5 வருஷம் நீங்கள் சிஎம்மாக இருந்துருவீங்க, ரைட்டு. வாட் இஸ் த பெனிஃபிட்? எங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஏடிஎம்கே 47 சீட்டை கொண்டு போய் இங்கே கொடுத்தோம்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றுன்னு சொன்னதை உடைச்சாச்சு. அடுத்த வாட்டிலிருந்து ஜென்மத்துக்கு சிஎம் ஆக முடியாது. இந்த நம்பரை எதிர்பார்க்கவே முடியாது. இது உண்மை, யதார்த்தம், கலை யதார்த்தம். யோசிச்சு பாருங்கள். இந்த 47 கொண்டு போய் இங்கே கொடுத்தா ஏன் நான் தாண்டா சிஎம்னு இந்த 5 வருஷம் இருந்துடலாம். 5 வருஷமும் இருக்க முடியுமான்றது டவுட் ஆக்குற அளவுக்கு இங்கே மற்றவர்கள் நடந்துவாங்க. இப்போ இவங்க மட்டும் போய் இங்கே போயிட்டாங்கன்னா தனித்து விடப்பட்ட பிஜேபி அப்படின்ற மாதிரி ஆகிடும். மீதி இருக்கிற இந்த 2 பேர் என்ன பண்ணுவாங்க? மீதி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக போய் அங்கே சேர்ந்துக்குவாங்க. முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த சட்டமன்றம் அமையறதில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நம்பர்ஸ் கேம் ப்ளே பண்ணுது அப்படின்றது. முன்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு 2வது பெரிய கட்சியை கூப்பிட்டும் அந்த இடத்துல பெரும்பான்மையை நிரூபித்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தது. அது இந்த தேர்தல் நேரம் வாய்ப்பு கொடுக்கல. இது வாய்ப்பு கொடுக்கலன்றது தான் உண்மை. இப்போ இவங்க ஒரு 90, 95 வந்திருந்தாங்கன்னா கூட இவங்க நிரூபிக்கலை அப்படின்னா இவங்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கலாம். யாருக்கு? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாய்ப்பு வழங்கலாம். அதாவது இப்போ 2வது பெருசுன்னா கூட இதில் பாதியாக போயிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடாது, இன்னும் பெருசாக இருந்திருக்கணும். இப்போ அதுக்கும் வழி இல்லை. இப்போ 2வது பெரிய கட்சி இவ்வளோ வாக்குகள் வாங்கினா கூட 2வது பெரிய கட்சிக்கு தான் பதவி போச்சு, சிஎம் ஆனாங்கன்றது நம்ம பார்த்துருக்கோம். இந்திய தேர்தல் ஆணையம் பண்ணியிருக்காது. இந்தியாவில் அது நடந்திருக்கு. ஆனால் இங்கே நடக்குமா? இப்போ பாருங்கள், 70ன்றது ஒரு 90, 95னா ஓகே குட். இவங்க நிரூபிக்க முடியல, ஓகே. இவங்க நிரூபிக்க முடியுமா அப்படின்னா 95 வச்சு நிரூபிக்க முடியுமா? அப்புறம் மைனாரிட்டி திமுக அரசு அப்படின்னு அம்மா கோடிட்டு காட்டின மாதிரி நடக்க முடியுமா? இனிமேட்டு முடியாது அப்படின்றது. அப்போ இவங்களும் போக முடியாது, இவங்களும் போக முடியாது. இந்த ரிசல்ட்டே பார்த்தீங்கன்னா எந்த அளவில் இருக்குது அப்படின்றது எதற்கும் வழிவகுக்காத மாதிரி இருக்குது. திரு விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு இந்த நேரத்தில் நீசபங்க ராஜயோகம் அப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. பிரச்சனையே இல்லாமல் சிஎம் ஆயிருக்கணும்ல, பிரச்சனையே இல்லாமல் சிஎம் ஆயிருக்கணும்ல. இங்கே எப்படி இருக்குது? இப்போ குதிரை பேரம் நடத்தினா எல்லா கட்சியும் இருந்தால் இந்த கட்சின்னு மக்களுக்கு தெரிஞ்சிடும். 1. 2வது, இங்கே மாற்றுன்னு சொன்னவங்க இவங்க கூட்டணியில் இருக்கிறவங்கள தான் நீங்கள் எடுத்துக்கணுன்ற நிலைமை வந்துருச்சு உங்களுக்கு. அப்போ இது சரியான மாற்றாக இருக்குமா? இது ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணி பார்க்குறதுல பார்த்திங்கன்னா இது கூட்டணி ஆட்சியாக அமையறதுக்கு கூட வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப கம்மி அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஎம்கே அண்டு ஏடிஎம்கே இன்னும் கம்மி ஓட்டு வாங்கி இவங்கெல்லாம் அந்த ஓட்டை இந்த 70, 71ன்ற ஃபிகரை இவங்க கம்மி பண்ணிவிட்டு இதில் இவங்க அதிகமாக இருந்தால் கூட தட்ஸ் ஓகே, ஃபைன். இப்போ இது சிறுபான்மையினுடைய கட்சி, இதுவும் சிறுபான்மையருக்காக போராடிட்டு இருக்கிற கட்சி. இப்போ இந்த 2 கட்சியும் கொண்டு போய் இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தபடியாக நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு தேர்தல்லையும் இந்த 2 சிறுபான்மையர் கட்சிக்கு என்ன கிடைக்கும் யோசிச்சு பாருங்கள். என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திரு ஜோசப் விஜய் அவர்கள்
ஜோசப் விஜய் அவர்கள் போட்டிட்டு 2 இடத்துலையும் வென்றுட்டார். ஒரு இடத்துல இப்போ விட்டு கொடுக்கணும், ஒரு இடத்துல விட்டு கொடுக்கணும். அதுதான் அரசியல். ஜனநாயக நாடு. அப்புறம் 2 பேர்த்துலையும் நான் 2 பக்கமும் எம்எல்ஏன்னு இருக்க முடியாது. இது ஜனநாயக நாடு, இட்ஸ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அப்போ இந்த கண்ட்ரியில் இருக்கும் பொழுது இந்த இடத்துல அவர் ஒன்று விட்டுறணும். அப்போ அதை விட்டுட்டு 118 நம்ம கணக்கு காட்ட வேண்டியிருக்கும். சரி, அதுவும் ஓகே. அப்போ அந்த இடத்துல யாரை நிற்க வைப்பாங்க? எப்பயுமே ஆளுங்கட்சி தான் வரும், அது தெரியும். நீங்கள் ஆளுங்கட்சி ஆகினா கூட, நீங்கள் அது வந்தாலும் கூட அடுத்த வர்ற நாட்களில் இந்த ஆர்கனைசேஷன் நல்லபடியாக நிரூபிக்கணும். நிரூபிக்க முடியுமா அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க். இதை வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல இப்படி வந்திருக்கிற இந்த இடத்துல வந்து எந்த மாதிரியான அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி பெரும்பான்மை கிடைக்கல. பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு யாரையா குதிரை பேரை நடத்தினா மாற்றுன்னது 0 ஆயிடுச்சின்னு அர்த்தம். சரி, இப்போ வந்து வேறு என்ன வழி இருக்குது? ஏடிஎம்கேவை கூப்பிட்டு வச்சுக்கலாமா, மாஸ் காட்டலாமான்னா மாற்று கிடையாது. சிறுபான்மையின மக்கள்லாம் ஒன்று சேரலாம், இதெல்லாம் ஒன்று சேரலான்னு நினச்சா கூட, இல்லை வலதுசாரிகள் ஒன்று சேரலான்னு நினச்சா கூட, வலதுசாரிகளுக்கு 2 தான் வந்திருக்கு. இனிமேட்டு அந்த வலதுசாரிகள் வராது. திமுகவையோ அதிமுகவையோ விட்டு விலகி தனியாக போகிறவங்களுக்கு நம்முடைய மக்கள் கொடுக்க மாட்டாங்க. சரி, இப்போ ஏன் கொடுத்துருக்காங்க இங்கே? அதை இவ்வளோ நாள் மக்கள் நல கூட்டணி வந்துச்சு, நடுவில் பலர் வந்து இருந்தாங்க போனாங்க, ஒன்றும் முடியல. இவருனால மட்டும் எப்படி முடிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ராகுவினுடைய நாளில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. இப்போ இதை வந்து இன்னொரு 10 சீட்டு வந்திருந்தால் பிரச்சனையே கிடையாது. 10 சீட்டு நம்ம கெத் அப்படின்ட்டு போயிடலாம், எந்த மாற்றமும் கிடையாது. ஏன் அது வரல அப்படின்னா, நம்ம சொல்கிறது தான், ராகுன்னா பிரம்மாண்டம் நிரூபிச்சிட்டார். 108 ராகுன்னா பிரம்மாண்டம், ஓகே. கடைசியில் பிம்பம், இல்யூஷன் அப்படின்னு போகக்காரன் கொடுக்குற மாதிரி கொடுத்து நம்பிக்கையை கொடுத்து அப்படியே பிடிங்கிடுவார். போகக்காரனை பொறுத்த வரைக்கும் அதுதான். ராகு அப்படின்றது என்ன? ஃபாஸ்ட். ஆனால் அந்த ஃபாஸ்ட்டாக போகிறவன் சீக்கிரமாக மூச்சு அரைச்சி உட்காந்துக்குவான்றது. இதெல்லாம் வந்து ராகுவினுடைய தன்மைகள். இப்போ ஒரு கட்சியும் ஆரம்பிக்கிறதுனுடைய அந்த தன்மைகளை வச்சு தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிவிகே 108 பேர் ஜெயிச்சது, 107 பேர் ஜெயிச்சது மனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஓகேங்களா? என்னுடைய வாழ்த்துக்களையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 107 பேருக்கும், விஜய் 2 இடத்துல ஜெயிச்சிருக்கார். சரி, அவங்க ஜெயித்த 108 எம்எல்ஏஸ்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் எந்த கட்சியும் சாராமல் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். இவங்க இந்த அளவுக்கு வந்துட்டாங்க. இது வராமல் இருந்து இவர் ஒரு 10 சீட்டு வந்திருந்தா குட்டு. இவ்வளோ இந்நேரம் சிஎம், இந்த நேரத்தில் அவர் சிஎம் தான். அன்றைக்கி ராத்திரியே சிஎம் போஸ்ட் வாங்கினவங்க இருக்காங்க, 2 நாள் பொறுத்து சிஎம் ஆனவங்க இருக்காங்க, அடுத்த நாள் சிஎம் ஆனவங்க இருக்காங்க. தமிழ்நாடு பார்த்துருக்கு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சிஎம் ஆகியிருக்காங்க, இருந்திருக்காங்க சிஎம்மாக. இதெல்லாம் நம்ம கடந்து வந்த பாதைகள். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய் சிஎம் ஆவாரா அப்படின்றது ஒரு டவுட். இன்கேஸ் அவர் எனக்கு அதெல்லாம் தெரியாது, எல்லாத்தையும் போட்டு குதிரை பேரத்தில் அடைச்சி நான் வந்து என்னுடைய தகுதியை வந்து நிரூபிக்கிறேன் அப்படின்னா கூட இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு தூய அரசியல் பண்ண முடியுமா? நீங்கள் சொன்ன பாயிண்ட் என்னன்னா, தூய அரசியலை கொடுப்பேன், ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத அரசியலை கொடுப்பேன், வரியை ஏற்றவே மாட்டேன், இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறார். இப்போ இதெல்லாம் நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டா அப்படின்னா, நீங்கள் 118 வந்திருந்தால் வாய்ப்பு உண்டு. நீங்கள் 108 வந்ததுக்கப்புறம் வாய்ப்பு அப்படின்றது கை நழுவி தான் போகும். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆன் த ஃப்ளோர் பெரும்பான்மையை நிரூபிக்கணும்னா எல்லாத்தையும் வாங்கிடலாம். வாங்குகிற அளவுக்கு நீங்கள் காசு கொடுக்குறீங்கன்னா அவங்க வந்தவங்க உங்களை எந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ண முடியும்னு மக்கள் கணக்கு போட்டுருவாங்க. மக்கள்கிட்ட இருக்கிற அந்த விஷயம் என்னன்னா, இப்போ வந்து இந்த திரை கவர்ச்சி அப்படின்றது தான் மாட்டிக்கிட்டாங்க. இது ஒரு மாய பிம்பம். 3 மணி நேரத்துக்கு படம் பார்க்கலாங்க, ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரம் சீரியல் பார்க்கலாம். 5 மணி நேரம் சீரியல் பார்க்க முடியுமா? முடியாது. 5 வருஷம் வந்து இந்த திரை கவர்ச்சியை வச்சு கொண்டு போக முடியுமா அப்படின்றது முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்பியிருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம். மற்ற பக்கம் வந்து இந்த 2 கட்சிகளுக்கு கொடுத்த வாய்ப்பை இப்போ இந்த இது கொடுக்கலாம் அப்படின்னு மக்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் பெரும்பான்மையான மக்கள் கொடுக்கல. இது ஒரு பக்கம்.
ஸோ இது இந்த மாதிரி இருக்கும் பொழுது இட்ஸ் லீட்ஸ் டு எ ரீஎலெக்ஷன் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இட்ஸ் லீட்ஸ் டு எ ரீஎலெக்ஷன். இந்த வருடம் ஆரம்பத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கணிச்சது என்னென்னா ரீஎலெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, மக்களுடைய பணம் விரயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, போர்கள் சண்டை சமாச்சாரம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருட ஆரம்பத்தில் 2026 ஜனவரிக்கு முன்னாடி பிப்ரவரி டிசம்பர்லேயே கணிக்கப்பட்டது இது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. இப்போ வெஸ்ட் பெங்கால் எடுத்திங்கன்னா இதோட பெரிய ஒரு எம்எல்ஏஸ்களை கொண்ட சட்டமன்றம். அதில் பாருங்கள் 80 சீட்டு தான் ஆளுங்கட்சிக்கு வந்திருக்கு. அங்கேயும் மாற்றம் வந்திருக்கு, இங்கேயும் மாற்றம் வந்திருக்கு. அது தப்பு சொல்லலை, ரெண்டு பக்கமும் மாற்றங்கள் கண்டிருக்காங்க அப்படின்றது தெரியுது. வேறு ஒரு நாட்டிலலாம் மாற்றம், இப்போ இலங்கை மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றம் வர்றதுக்கு நிறைய போராட வேண்டியிருக்கு. மக்கள் கொடி பிடிச்சி இவங்க வேணாம் டவுன் டவுன் அப்படின்னு சொல்லி தான் மாற்றங்கள். ஆனால் இங்கே படித்தவர்கள் அப்படின்னு தமிழ்நாட்டில் காமிச்சிருக்காங்க. எப்படி இந்த வாட்டி அவருக்கு ஓட்டு போட்டு அவர் வர போகிறாரு, அப்புறம் உங்களுக்கு தெரிய போகுது. இப்படி இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில். இன்னொன்று என்னென்னா டிவி கேட்குற சவால் என்னென்னா, இப்போ இல்லைனாலும் இன்னும் கொஞ்சம் நாளில் நடக்கலாம் அப்படின்றது என்னென்னா, நிறைய பேர் காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்து 2-3 நாள் இருக்கும் பொழுது சேர்ந்தவங்க, நிறைய பேர் பிஜேபியிலேருந்து வெளியே வந்து 2-3 நாள் இருக்கிறப்ப சேர்ந்தவங்க, நிறைய பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சீட்டு கிடைக்கலன்ட்டு வந்து சேர்ந்தவங்க. இன்றைக்கி வந்து திருச்சியில் விஜய் உன்னுடைய தாவேக்காவில் நின்ற ஒருத்தர் ஜெயிச்சிருக்கார். KN நேருவினுடைய லெஃப்ட் ரைட் அப்படின்னு இருந்தவர். ஸோ இது என்ன அப்படின்னா அவர்களுடைய திமுகவினுடைய வாக்கும் உங்களுக்கு வந்திருக்கு, சாலிடாக அவர் கொண்டு வந்திருப்பார். இப்போ நான் வந்து உங்கள் கூட சேர்றேன்னா என்னை நம்பி இருக்கிற ஒரு 2000 பேரோடு தான் வந்து சேருவேன். அது கணக்கில் கண்ணுக்கு காட்டுறப்போ ஒரு 50 பேருடன் சேர்ந்தார், கழகத்தில் இணைந்தார் அப்படிங்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த DMK ADMK ஒன்றுமே பண்ண முடியாத நிலைமை. இப்போ DMK ADMK ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைச்சிருவாங்க, அது ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், இங்கே 59, இங்கே 47, கூட்டி பாருங்கள் 50, 90, 100, 106 பார்த்தீங்களா, 106. சரி, இதோட பிஜேபி சேருவாங்களா? சேர்ந்தால் முடிஞ்சு போச்சு பிஜேபி கதை. ஏன்னா DMK ஒஸ்ட்டுனாங்க. சரி, INS சேர்ந்துருவாங்களா? சரி ரைட்டு, சேர்ந்தால் கூட என்ன ஆகுது, இந்த இடத்துல பெரும்பான்மை நிரூபிக்கலாம். ஆனால் இவங்களுக்கு மாற்று இவங்க, இவங்களுக்கு மாற்று இவங்கன்ற அந்த கட்டமைச்ச அந்த சிஸ்டம் உடஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் விஜய் தான் சிஎம். உடைக்க விட மாட்டாங்க, ஒன்று சேர மாட்டாங்க. இப்போ டிஎம்கேவே போனால் கூட 59 சீட்டோடு போனால் கூட, இல்லை அந்த அலையன்ஸே சேர்ந்து போய் அவங்களுக்கு கொடுத்தா கூட டிஎம்கேக்காரங்க தூய சக்தியா தீய சக்தியான்னு நீங்கள் தாவேக்காரங்க சொன்னீங்க. அவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டோவில் சொன்னது நடக்காது. அப்படியே நடந்தாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க. அடுத்த வாட்டி ஏடிஎம்கேக்கு பெரிய ஹைப்பு கிடைக்கும். சரி, ஏடிஎம்கே உங்கள் கூட சேர்ந்துடுறாங்க. எப்படி, இந்த 49-50 சீட்டை வச்சுக்கிட்டு ஏடிஎம்கே போய் உங்கள் கூட சேர்ந்துடுறாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்கள். அப்பையும் அடுத்த வாட்டி டிஎம்கே வர்றதுக்கு நீங்களே வழி போட்டு கொடுத்த மாதிரி ஆயிடும். சரிப்பா, இப்போ என்ன தான் பண்ண முடியும்? ரீஎலெக்ஷன், அவ்வளோதான். இல்லைன்னா குதிரை பேரம் ரெடி பண்ணி நீங்கள் வந்து மக்களை எம்எல்ஏக்களை ஈர்த்தீங்க அப்படின்னா இப்போ ஈர்த்து அமைச்சிடலாம். அடுத்த 6 months ஆர் 1 year ஆர் 1.5 yearsல கண்டிப்பாக திமுகவிலிருந்து வந்தவர்கள் ரிட்டன் பேக், அதிமுக மற்றும் பிஜேபியிலிருந்து வந்தவர்கள் ரிட்டன் பேக், INS காங்கிரஸிலிருந்து வந்தவங்க ரிட்டன் பேக் அப்படின்னா சட்டமன்றம் எப்படி இருக்கும்? இதுதான் அடுத்தது. இப்போ உங்களுடைய டிவிகே கட்சியில் இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க, அது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேட்டு ஒரு ராஜகுருவாக வச்சுக்கலாம், ராஜாவாவோ மந்திரியாவோ இந்த வயசு இருக்கிறவங்களும் வச்சுக்கூடாதுன்றத புத்தி புகட்டின டிவிகே கட்சிக்கு பெரிய ஆட்சம். இது வந்து என்ன மறுக்க முடியாத உண்மை. இப்போ 80 வயசுலேயும் நான் நிற்பேன், 85 வயசுலேயும் நான் நிற்பேன் அப்படின்னா எந்த மாதிரியான தோல்விகளை சந்திக்க நேரிடும்ன்றதை காமிச்சிட்டாங்க. இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ எல்லாருமே தோல்வி அடைஞ்சிட்டாங்களா அப்படின்னா அவர்களுடைய ஆத்மாத்மான உழைப்புன்றது ஒன்று இருக்குது, அது கை கொடுத்துருக்கு. அவர்களுடைய
பெயருக்கு களங்கம் இல்லாததுன்னு ஒன்று இருக்குது, அது கை கொடுத்துருக்கு. அடுத்தது உங்களுடைய பலம் அவங்களுக்கு பலவீனமாச்சு. இதெல்லாம் நடந்திருக்கு. இதை பற்றி நிறைய நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ விஜய் சிஎம் ஆவாரா அப்படின்ற ஒரு விஷயம் இதில் பெரும்பான்மையாக இருக்குது. இவர் ராகுவினுடைய நட்சத்திரத்தில் ஆரம்பித்தனால போகக்காரகன் இப்படி தான் செய்வார். ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்ச மாதிரி, திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி கத்தவும் முடியாமல் கதறவும் முடியாமல் வழி தாங்கவும் முடியாமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் இது. இப்போ டிவிக்கேவும் குதிரை பேரம் நடத்தி ஏதோ கட்சியில் இருக்கிறவங்களெல்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்னால் அவர்கள் நிரூபிச்சிட்டாங்கன்றது அர்த்தம் கிடையாது. அவர்களுக்கு அடுத்த முறை கண்டிப்பாக வெற்றி கிடையாதுன்றது தான் அர்த்தம். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிரூபிக்கவே முடியலன்னு சொல்லி நிறுத்திட்டா இதே திரைக்கவர்ச்சி, குழந்தைகளினுடைய பங்களிப்பு, பெண்களுடைய பரவலாக விழுந்த இந்த ஓட்டுகள், இது எல்லாமே ரீகன்சிடர் பண்ணி அடுத்த 6 மந்த்துக்குள்ளே பிரசிடெண்ட் ரூல் பண்ணுற மாதிரி ஆகி திரும்ப ஒரு தேர்தல் நடத்தி அந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் மாபெரும் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா இதில் எதை முடிவெடுக்கிறது அப்படின்னு முடிவெடுக்க வேண்டிய தலைமை சரியான முடிவை எடுக்குமா அல்லது எடுக்காதா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம பேசின எல்லாமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏனென்றால் கூட்டணி ஆட்சி அமையும்னு நிறைய ஜோதிட வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க, பஞ்சாங்கத்தில் எழுதியிருக்கு. கூட்டணி ஆட்சி அமைஞ்சால் அடுத்த வாட்டி ஆப்பு அப்படின்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஸோ இவர்களுக்கு பின்னால் இருந்து வழிநடத்தக்கூடியவர்கள் யார்? அடுத்தது மூத்த தகுதி வாய்ந்த நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்து நிறைய கேதர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் இருக்காங்களா அப்படின்றது, இந்த கட்சியில் இருக்காங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஓகே, இதோடு இந்த பதிவினை முடித்துக்கொள்கிறோம். இதுவரை உங்களிடம் பேசியமைக்கு நன்றி, எல்லாம் கேட்டதுக்கு. மேலும் உங்களிடம் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.